ஆனால் இந்தியாவிலே வாழ்கிற மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். ஏன் அவரை அப்படி அழைக்கிறோம்? புரட்சி தலைவருடைய வழியிலே வந்தவர், புரட்சி தலைவர் செங்கோலை தாங்கி பிடித்தவர். மதுரை மகாநாட்டிலே நடந்துகிற போது நாங்கெல்லாம் அருகாமையில் இருந்தோம். அந்த செங்கோலை புரட்சி தலைவர் கையிலே கொடுத்து, எனக்கு பிறகு நீதான் ஆட்சி கட்டிலே இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவரால் ஆசீர்வாதம் பெற்றவர். நானே குறிப்பிடுவதற்கு காரணம், அம்மாவுடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் நான் பார்க்கின்ற போது டெல்லிக்கு செல்வார். இங்க இருக்கிற பேசுறாங்க, எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க. அவரை கொண்டே என்று சொல்ல விரும்புகிறேன். புரட்சி தலைவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வை என்பது 6 மொழிகளிலே பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி புரட்சி தலைவர் அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லா மொழியும் பேசுவார். அவரோடு டெல்லிக்கு செல்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்ற போது, எந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் எந்த மொழியிலே பேசுகிறாரோ அந்த மொழியிலே பேசக்கூடிய தமிழ்நாட்டின் வீராங்கனையாக வாழ்ந்து காட்டியவர் புரட்சி தலைவர் அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், நீங்களும் நிற்கிறீர்கள். அம்மாவுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது புரட்சி தலைவர் என்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் கனவு கண்டாரோ அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய தாயாக நமக்கு இருந்தார். நானே குறிப்பிடுவதற்கு காரணம், ஒரு காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன். 1978 மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். 88, 89 பார்க்கிற போது நெசவாளர்கள் பட்டினி சாவுகள், நெசவாளர்கள் துயரத்தை துடைக்க முடியவில்லை. அப்போது புரட்சி தலைவர் அம்மா அவர் பொறுப்பேற்றார்கள். 1989 எதிர்கட்சி, அதற்கு பிறகு 91 ஆளுங்கட்சியாக வருகிற போது அவர் சொன்னார், 89 அவருக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் காணுகிற போது நேரடியாக கூட இருந்தவர் நாங்கள், எங்களை போன்ற நண்பர்கள் இருந்தார்கள். புரட்சி தலைவருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு புரட்சி தலைவர் சொன்னார், மீண்டும் நான் முதலமைச்சராகத்தான் இந்த கோட்டைக்கு வருவேன் என்று சூழலை ஏற்றார். வந்தார் 91. நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், புரட்சி தலைவர் சிலை மவுண்ட் ரோட்டிலே திறக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், அந்த சிலை திறப்பதற்கு 8 மணி நேரம் ராஜீவ்காந்தி அவர் நின்றே கொண்டிருந்தார். ஊர்வலம் வந்து கொண்டே இருந்தது. நான் பார்த்தேன் 90 அந்த ஊர்வலத்தை காணுகிற போது, நாளை நம்முடைய ஆட்சி மலர்வதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது மவுண்ட் ரோட்டில் என்பதை நாங்கள் இங்கே காண முடிந்தது. இதையெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அதிமுக தோல்விக்கு பிறகுதான் வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்கு அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் உயிரை வேண்டுமானாலும் தியாகம் செய்வான். இதுதான் இயக்கம். திமுக கார மாதிரி போய் படுத்துக்க மாட்டான். நாளைக்கு ஆட்சி இல்லைன்னு சொன்னீங்கன்னா யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் வெவ்வேறு மாநிலத்தை போய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். நாம் இங்கேயே இருக்கிறோம், இங்கேயே பாடுபடுகிறோம், இங்கேயே மக்களோடு மக்களாக நேசிக்கிறோம், மக்களை பணிகளை சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு நடத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். இங்கே வெள்ளம் வந்தது, பண்ருட்டிலையும் வந்தது, இங்கேயும் வந்தது. 5 கிலோ அரிசி அவன் திமுக அரிசி கொடுத்தாங்க கிடையாது. அதிமுக தொண்டர் அத்தனை பேரும் சேர்ந்து மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற இறையும் சுத்தியோடு பணியாற்றக்கூடியவர்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மறந்துவிடக்கூடாது. அதிலே சம்பத் சிறப்பான முறையில் இந்த பணிகளை ஆற்றினார். நான் சம்பத்தை பற்றி சொல்கிற போது பல நேரங்களில் பார்ப்பேன், ஒரு அமைதியானவர், கணிது சொல்லாதவர், தொழில்துறையிலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு அரும்பணி ஆற்றியவர். இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் இருந்து அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி வருகிறார் என்று சொன்னால், உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் அப்படிப்பட்ட நண்பர். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. கடலூர் என்பது இந்தியா மேப்பிலே பார்க்கின்ற போது கடைகோடியிலே இருக்கிற அரும் தாழ்வான பகுதி என்று சொல்வார்கள் இந்திய மேப்பில். ஆனால் வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, அணையிலே தண்ணீரை திறந்து விட்டாலும் கடலூர் தான் முதலிலே பாதிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலத்திலே ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கேட்டார்கள் எல்லோரும், அமைச்சரை பார்த்து கீழே இறங்கி வாருங்கள் என்று சொன்னார்களாம். இல்லை இல்லை, சேறு இருக்கிறது என்றாராம்.
நாங்கள் சேற்றில் நின்று கொண்டிருக்கிறோம், நீங்கள் காரில் நின்று உட்கார்ந்து கொண்டிருக்க கீழே இறங்குகின்றார். அதற்கு பிறகு என்ன நடைபெற்றதுன்னு டிவியிலே பார்த்திருக்க கூடாது, நான் சொல்ல தேவையில்லை. அது என்ன அளவுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அண்ணா திமுக முதலிடத்தில் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சொல்வது சரியாக இருக்காது. அதற்கு பிறகு என்ன நடைபெற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் நிகழ்ச்சி. உள்ளே நுழைய முடியவில்லை. அமைச்சர் வந்தார்கள், உள்ளே நுழையாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் கஜா புயல் வந்தபோது கூட நாம் உள்ளே நுழைந்தோம். இங்கே கடலூரிலே வெள்ளம் அடிக்கின்ற போது தண்ணீர் 3 அடி ஆழத்திற்கு இங்கே தண்ணீர் நின்று கொண்டிருக்கிற போது 3 அடிக்கு நிற்கிற போது உள்ளே நுழைந்து மக்களுடைய பணிகளை ஆற்றியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அந்த பணிகளை ஆற்றணும். ஆனால் இன்றைக்கு அமைச்சர்லே வர முடியல. போலீஸ் சுற்றி 40 பேர் வரதான், வந்ததுக்கு அப்புறம் இறங்காதீங்களா போங்கிற. என்னையா நீங்க ஆட்சி நடத்துறீங்க? நான் கேட்கிறேன், இது ஆட்சியா? சரியாக இருக்கிறது. 9 கிரகங்கள் 12 கட்டங்கள் சரியா இருக்கு. நம்மளுக்கு கட்டம் இவர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று கூட ஒரு அமைச்சர் பேசினார், நாங்கள் இன்றைக்கல்ல இன்னும் 20 ஆண்டு காலத்துக்கு இருப்போம். நீ 20 ஆண்டு காலத்துக்கு உயிரோட இருந்தா பரவாயில்ல. ரெண்டாவது எல்லாம் எதை வேணா சொல்றாங்க, எதை வேணா கேட்டிருப்பாங்க. கேட்கிறவன் என்ன இருந்தாலும் அது சொல்லுவாங்க. கேள்விகளை என்ன வருகிறது என்று சொன்னால் கேட்பவருக்கு எங்கே போயிட்டு ஐயா நாங்களாம் அவ்வளவு இழிச்சு வாங்கிக்கலாம். இந்த இயக்கத்தை உருவாகுவதற்காக, இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள்